ஃப்ரெண்ட்வுட் சினியர்களுக்கு வணக்கம். நேத்து வரைக்கும் விஜய் ரொம்ப கெத்தா இருந்தாரு. கான்வாயோட போறது என்ன வருது என்ன அப்படி ஊர்வலம் போயிட்டு சும்மா புஸ்கு புஸ்குன்னு போயிட்டு என்ன பண்ணாரு, வந்துட்டு இருந்தாரு. சும்மா சீன் காட்டுறாரா அப்படின்னு கூட பல பேர் என்ன பண்ணாங்க, கேள்விகள் வச்சாங்க. இல்லப்பா, அவர் பட்டினப்பாக்கத்துல இருந்து நீலாங்கரைக்கு போனாரு, நீலாங்கரையில இருந்து பட்டினப்பாக்கத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் செஞ்சாரு. போகும்போது அந்த படை சூழ போனோம்ல, அந்த கெத்தா இருக்கும்ல, அதுக்காக போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நைட் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஃபியூஸ் புடுங்கின மாதிரி பிடிங்கிட்டாங்க. யார் அவருக்கு கான்வாயிலா போனா எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் வந்துட்டாங்க. தனியா போயிருக்காப்புல. பட்டினப்பாக்கத்துல இருந்து நீலாங்கரை வீட்டுக்கு தனியா போனார். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே என்ன கான்வாயோட போயிட்டு கான்வாயோட வந்தாரு. ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, கான்வாயில ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் வீட்டுல வச்சிருந்த அந்த பாதுகாப்பு வளையங்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இது ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. ஏன் திடீர்னு வந்து விஜய்க்கு இதெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க, அப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுப்பா அரசியல் களத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுனாங்க. உடனே வந்தாருங்க நிர்மல் குமார். என்னமோ சொன்னாரு, எங்க தலைவர் வேணான்னு சொல்லிட்டாருங்க, மக்களுக்கு ரொம்ப இடுகிறா இருக்குல்ல, அதனால எங்க தலைவர் வந்து இந்த பாதுகாப்புலாம் வேணாம், கான்வாய்லாம் வேணாம், எல்லாம் போங்க, நான் பதிவேத்துட்டு பேர் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல் குமார் போட்டாரு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்தது, அப்ப நீங்க ஆரம்பத்திலே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இது வரைக்கும் இருந்துட்டு இப்போ வந்து வேணாம்னு சொல்றீங்க? ஏன் ஆரம்பத்துல உங்களுக்கு வரும்போது மக்களுக்கு இடையூறா இருக்கு தெரியாதா, உங்க தொண்டர்களுக்கு இடையூறா தெரியாதா? ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியதானே சார், எங்களுக்கு வேண்டாங்க, நான் சிஎம் பதிவேத்துட்டு பேர் வந்து கொடுங்க அப்படின்னு, இப்ப மட்டும் எதுக்கு சார் சொன்னீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே. எனக்கு கேள்வி கேட்க தோணுதுங்க. சோ இது எல்லாமே மூடி மறைக்கிறதுக்கு தான் நிர்மல்குமார் என்ன பண்ணாரு, வெட்ட வெளிச்சமா சொல்ல முடியாதுல்ல, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மூடி மறைக்கிறதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் இப்படி ஒரு புருடா விட்டுகிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.